பெண் பிள்ளைங்களுக்கு பிறந்த வீடு பெருமையோ அதே மாதிரி பிறந்த ஊரும் மிக பெருமையானது. இப்போ எங்கள் மாவட்டம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம்னாலே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இப்போ நான் என்னோடய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம், என்னோடய கணவரோட மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் சமீபத்தில் எல்லா செய்தியிலையும் தூத்துக்குடி மாவட்டம் அந்த இயற்கை உபாதைக்கு போன அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது அடிப்படையிலே ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பெண்ணை வச்சுருக்க ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்கிறது, ஒரு தன்னோட ஆண் பிள்ளையை வளர்க்கும் போதே என்ன சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் எப்போவுமே பொதுவாக கிராமங்களில் அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவன் ஆம்பளை பிள்ளை அப்படி தான் இருப்பான், அவன் திறந்து போட்டு போனாலும் யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. எங்கள் ஊர்லலாம் வயசானவங்க அப்படி சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இல்லை, பொதுவாக எல்லா ஊர்லேயுமே வயசானவங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம உரிமையெல்லாம் பற்றி பேச வரல. ஆனால் அப்படி நம்ம ஒரு சொல்லையும் ஒரு பையனுக்கும் நம்ம ஊட்டி வளர்க்கும்போது அது எங்கே போய் கொண்டு விடுதுன்னா, தான் என்ன செஞ்சாலும் அதை கேட்குறக்கு ஆள் கிடையாது, நம்ம என்ன தவறு பண்ணாலும் அதை கேட்குறக்கு ஆள் கிடையாது, அடுத்தவங்க உயிர் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, அடுத்தவங்க மானத்தை நம்ம எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் விடுது. கிராமங்களில் இன்னும் கழிப்பறை கட்டாமல் இருக்கான்னா இன்னும் நிறைய சில வீடுகளில் இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ள தாய் தகப்பனை நினச்சி பாருங்களேன், தான் பெற்ற பிள்ளைங்களை, ஒரு பெண் பிள்ளையை எவ்வளோ சுதந்திரமாக நடமாட முடியுமா? இதெல்லாம் எங்கே ஒரு கேள்விக்குறியாக போயிருக்கு. உண்மையில் எனக்கு எங்கள் மாவட்டத்தை நினச்சி இந்த விஷயத்தில் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையும் அழைக்குது. இந்த காலத்தில் ஆண் பெண் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம ஒழுக்கனாலும் சரி உரிமைனாலும் சரி சமமாக சொல்லிக் கொடுங்க. இது தப்பு அப்படின்னா இந்த ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு கொம்பு செய்வாமல் இது தப்பு அப்படின்னு நிறுத்துங்க. என் பிள்ளை சண்டி ஏன் அப்படின்னு நினைக்காதீங்க. காலம் மாதிரி பொம்பளை பிள்ளை பொத்திக்கிட்டு போயிடுவான்னு நினைக்காதீங்க. ஆம்பளை பிள்ளைங்கனால இப்போ அறுத்து விட்டுருவாங்க, கவனமாக இருந்துடுங்க.